யாரு யாரு கேக்குறல? நான் உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். யாரு? யாரு இது? யாரும் கேக்குறல? சிவன் நீயா? நீ தான் செத்து போயிட்டியே. ஆமா, இப்ப நீயும் சாக போற. எப்படி நான் ஜக்கு சமர கொன்னனோ நீயும் அதே மாதிரி. யாரும் அசையக்கூடாது, அப்படியே நில்லுங்க. சார் பேய். இவங்க பேய் இல்ல பல்லா. இவ பேய் மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மனுஷி. எப்படி எல்லாரும் வேஷம் போடுவாங்களோ அதே மாதிரி. நீ சம்மரையும் ஜோக்கியும் எதுக்காக கொலை பண்ண? இவனையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிற? அப்புறம் ஒரு ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ செத்து போயிட்டேன்னு. ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. செத்து போனது சிம்ரன் தான் சார். ஆனா இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது ஜெஸ்லின் சார், சிம்ரனோட தங்கச்சி. உனக்கு இந்த 3 பேர்கிட்ட என்ன பிரச்சனை? ஏன்னா இவங்க 3 பேரும் என் தங்கச்சிய. அக்கா நான் நல்லா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கனடால நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இல்லக்கா, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் நான் கம்பைன் ஸ்டடி பண்றேன்னு. இப்போ நான் சப்னாவோட வீட்டு லொகேஷன் எப்படி அனுப்புறது? ஐடியா ஒன்று பண்ணலாம். நான் இந்த வீட்டோட லொகேஷன் அனுப்புறேன். அப்புறம் அவளுக்கு எப்படி தெரியும் இது ராஜேந்திர வீடா இல்ல சப்னா வீடான்னு? தெரியாது. எனக்கு கேக்குது, நான் லொகேஷன் சென்ட் பண்றேன். நான் லொகேஷன் சென்ட் பண்ணிட்டேன். இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? சரி, நான் சப்னாவோட வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. பாய். Cheers. நீ அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டல? வந்துகிட்டு இருப்பா. போய் பாரு, உன் ஆள் வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏய் சிம்ரன், வந்துட்டியா? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஹலோ. ஹலோ. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஜக்கு அண்ட் சமர். ஹாய். ஏதாவது வேணுமா? இல்ல, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது இல்ல. அட கம் ஆன் சிம்ரன், ஒரு பேக்காவது போடு. ஆனா சிம்ரன், நான் உங்களுக்காக ஒன்று போட்டு கொண்டு வரேன், நீங்க கண்டிப்பா குடிக்கணும். இந்தாங்க, சாப்பிடுங்க. Cheers. மியூசிக் ஆஃப் பண்ணு. என்ன தைரியம் தான் என்னையே அடிப்ப? என்னையே அடிப்பியா? என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றல. என்ன விடு ராஜேந்தர், ப்ளீஸ், நான் போகணும். ப்ளீஸ் விடுங்க. ப்ளீஸ் ராஜேந்தர், என்ன போக விடு. இப்படி பண்ணாத ராஜேந்தர்.
இப்போ இவளை வச்சு நம்ம என்ன பண்றது? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ரயில்வே ட்ராக்ல தூக்கி போட்டு வந்துட்டே இருங்க. பார்க்குறவங்களுக்கு சூசைட் மாதிரியே தெரியட்டும். சீக்கிரம் கொண்டு போய் போட்டுருங்க. ஆனா உனக்கு எப்படி தெரிய வந்தது இந்த 3 பேர் சேர்ந்துதான் உன் தங்கச்சிய? இவங்க 3 பேரும் என் தங்கச்சியை ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதானே என் தங்கச்சிக்கு வீடியோ கால் பண்ணி எப்படின்னு தெரியல அவசரத்துல கால் அட்டெண்ட் ஆயிடுச்சு. இவங்க 3 பேரையும் நான் என் கண்ணால பார்த்து அவளை ரேப் பண்றது. அதனாலதான் நீ வந்து இவங்கள பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆனா சார், உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு இவ சிம்ரன் கிடையாதுன்னு? அப்புறம் இன்னைக்கு தான் ராஜேந்திரனை கொலை பண்ண வருவாங்கிறதும். குட் கொஸ்டின் பல்லா. நம்ம இன்னைக்கு காலையில் இங்க வந்திருக்கும் போது பால்கனியில் இருக்கிற அந்த ரூமுக்கு போயிருந்தோம்ல, அங்க எனக்கு லேடிஸ் பர்ஃப்யூமோட ஸ்மெல் எனக்கு வந்துச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு இங்க யாரோ இருக்கிறாங்கன்னு. நான் ராஜேந்திரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சப்போஸ் அவளும் ராஜேந்திரனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானா இன்னைக்கு கண்டிப்பா அவ ராஜேந்திரனை அட்டாக் பண்ணுவான்னு தோணுச்சு. சூப்பர் சார், நீங்க கிரேட் தான் சார். பேசுனதெல்லாம் போதும். நான் இன்னைக்கே எல்லா கதையும் முடிச்சிடுறேன். நீ இருந்தா தானே என்ன கொலை பண்ண முடியும்? யூ பிளடி ரேபிஸ்ட், உனக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். உன்னை கூட்டு போ. உனக்கு நடந்தது எல்லாமே கொடுமையானது தான். ஆனா சட்டத்தை கையில எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது.